சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் பாகம் 2 படங்களில் சூப்பர் ஸ்டார் நடிக்க மாட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கூலி படம் கொடுத்த பெரிய அடி சூப்பர் ஸ்டாரை ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தில் நடிக்க தூண்டியது. மேலும் ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியதால் அந்த படத்துடைய 2ஆம் பாகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என ரஜினி தான் ஐடியா கொடுத்தாராம். அதனால தான் நெல்சன் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கேப் எடுத்து படம் எடுக்காமல் தற்போது ஜெயிலர் 2 படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிந்தது. அதைத் தொடர்ந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் தற்போது நடைபெற்று வருது. மேலும் இந்த படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி, நேரா ஃபர்தோக்கி, விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் தற்போது கமிட் ஆகியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்தோட திரைப்பயணத்திலே ஜெயிலர் படம் ஒரு முக்கியமான படம் என்று சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் உருவாகியிருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடிக்கு மேலே ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாருக் கானும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. மோகன்லால், ஷாருக் கான், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், ரஜினி 5 பேரும் ஒரே ஃப்ரேமில் வரும்போது தியேட்டர் திரிக்கும் என தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஷூட்டிங் தான் கடைசியாக ரஜினியும் ஷாருக் கானையும் வச்சு நெல்சன் எடுத்திருந்தாராம். அதைத் தொடர்ந்து இப்போ ரஜினி இல்லாத ஃப்ரேம் ஒர்க் ஷூட்டிங்ஸ் மொத்தம் போய் கொண்டிருந்தது. அந்த செட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒருவர் உயிரிழந்தார். இது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாகும் என சொல்லப்படுது. அதனால் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நெல்சன் வெளியிட முடிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஒரு பக்காவான ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக மாற்றணும் என நெல்சன் முடிவு பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ வரும் என்பது குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறதுனால அடுத்த மாதம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகலாம் என்று தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த ட்ரெய்லரில் என்ன படத்தில் இருக்கோ அதை மட்டும் சீன்ஸாக வச்சு ஓவர் பில்டப் பண்ணாமல் படத்தோட ஹைப்பை ஏற்றாமல் நெல்சன் இந்த படத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கலாம் என பிளான் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவிலே இந்த ட்ரெய்லருக்கான அப்டேட் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.